இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நமக்கு பாராட்டுகிற இந்த மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த லெந்து காலத்திலும் கடைசி நாட்களுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். இந்த கடைசி நாட்கள்ல இந்த சிலுவையை குறித்து தியானிப்பது மிக மிக அவசியமான ஒன்றாய் நமக்கு கருதப்படுகிறது. எனவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர்கள் நிருபம் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை சொல்கிறார், நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேன் ஆக என்று சொல்லுகிறார். அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மேன்மை பாராட்டுவதற்கேற்ற ஒரே ஒரு பொருளாய் அவர் கருதுவது அந்த சிலுவை மாத்திரமே. அவருடைய படிப்பை அவர் கருதவில்லை, அவருடைய சூழ்நிலையை அவர் கருதவில்லை, அவருடைய அதிகாரத்தை அவர் கருதவில்லை, ஞானத்தை கருதவில்லை, அவர் சார்ந்திருந்த இனத்தை அவர் கருதவில்லை. எதுவுமே அவருக்கு மேன்மையாய் காணப்படவில்லை. சிலுவை மாத்திரமே அவருக்கு மேன்மையாய் காணப்பட்டது. ஏன்? ஆண்டவராகிய கர்த்தர் சாபத்தின் அடையாளமாய் இருந்த இந்த சிலுவையை இன்னைக்கு அவர் வெற்றியின் அடையாளமாய் மாற்றியிருக்கிறார். குற்றமில்லாத அவருடைய இரத்தத்தை சிந்தி இந்த உலகத்தின் பாவங்களை மீட்டெடுத்தது நிமித்தமாக இந்த சாபத்தின் அடையாளம் வெற்றியின் அடையாளமாய் மாற்றப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த சிலுவையானது மேன்மையாய் கருதப்பட வேண்டுமானால் இந்த சிலுவையினுடைய தன்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நேற்றைய தினத்திலும் கூட நிந்திக்கப்பட்டதான சிலுவை என்கிறதான தலைப்பிலே நாம் பார்த்தோம். இந்த நிந்திக்கப்பட்டதான சிலுவையிலே எல்லா ஜனங்களும் ஆண்டவரை நிந்தித்தார்கள். எனவே அந்த நிந்தனையின் வார்த்தைகள் அவரை அதிகமாய் காயப்படுத்தியது என்பதை குறித்து பார்த்தோம். இன்னைக்கு சற்று ஒரு வித்தியாசமான கோணத்துல ஆண்டவருடைய பக்கத்திலிருந்து நாம் அதை பார்த்தோமானால் எல்லா ஜனங்களும் அவரை நிந்தித்த போதிலும் கூட என்ன நடக்கிறது? கர்த்தர் அதற்கு ஒரு வார்த்தை கூட மறுமொழி சொல்லவே இல்லை. வேதத்துல நாம் பார்க்கிறோம், மார்க் எழுதின சுவிசேஷத்துல அவரோடு கூட அறையப்பட்ட கல்வர்களும் அவரை நிந்தித்தார்கள். கள்ளரும் நிந்தித்தார்கள். ஒரு கள்ளன் அவரை நிந்திக்கிறான், அவரை கேலி செய்கிறான், பரியாசம் பண்ணுகிறான். ஆனால் அந்த கல்வனை பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தை கூட அவர் பேசவில்லை. ஆனால் மற்றொரு கல்வனும் ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே இன்னைக்கு என்னை உன்னுடைய ராஜ்யத்துல நினைத்தருளும் என்று சொல்லும் போது உடனே ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு என்னுடனே கூட நீ பரதேசில் இருப்பான் என்கிறார். மற்றொருவனுக்கு ஒரு ரிப்ளை, அவனுக்கு ஒரு பதில் கொடுக்கிறார். ஆனால் இந்த கல்வனுக்கு ஒரு பதிலை அவரால் கொடுக்க முடியவில்லை. ஏன் கொடுக்க முடியவில்லை? அவர் அமைதியா இருந்தார், அவர் பொறுமையா இருந்தார். நாம் பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிலாத்துவுக்கு முன்பாக கொண்டு செல்லப்படுகிறார். பிலாத்து அவரை அதிகமாய் பரியாசம் பண்ணுகிறார், அதிகமாய் நிந்திக்கிறார், வாரினால் அடிக்கிறார், இதெல்லாம் செய்கிறார். ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தை கூட அவர் பேசாமல் இருந்தார். இப்ப இதுல இருந்து என்ன நாம் கற்றுக்கொள்கிறோம்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல கூட இதை நாம் வாசிக்கிறோம். 53வது வசனத்துல 7வது வசனம், அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஆண்டவருடைய வாய் அந்த இடத்துல பூட்டப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் ஆண்டவரை நிந்தித்தார்களோ அவர்களுக்கு பதில் சொல்லாதபடிக்கு அவர் மௌனமாக இருந்தார். மௌனம் ஒரு சிறந்த ஆயுதம். பிரியமானவர்களே, மௌனம் மற்றவர்களிடத்துல நாம் வம்புக்கு வம்பு சண்டை போடாதபடிக்கு அமைதியா இருந்தால் அந்த இடத்துல ஒரு பெரிய வெற்றியை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். என்ன வெற்றி? அந்த இடத்துல ஒரு சமாதானம் நிலவும், ஒரு நிதானம் நமக்கு கிடைக்கும், நம்மை நாமே நிதானித்து பார்க்கிறதான ஒரு சூழ்நிலை காணப்படும். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருப்போமானால் இந்த சிலுவையானது நமக்கு மேன்மையாய் கூட கருதப்படும். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையோடு கூட மிகவும் ஒரு வாழ்க்கை, ஒரு தொடர்புடைய ஒரு வாழ்க்கை. யாருடைய வாழ்க்கையானால் தாவீதினுடைய வாழ்க்கை. தாவீதினுடைய வாழ்க்கை குறித்து பார்க்கும்போது தாவீது அதிகமாய் நிந்திக்கப்பட்டார். யாரால் நிந்திக்கப்பட்டார்? தன்னுடைய தகப்பனால் நிந்திக்கப்பட்டார், தன்னுடைய தாயால் நிந்திக்கப்பட்டார். அவரை ஆடு மேய்க்க அனுப்பி விடுவார்கள். வீட்டுக்கு வந்தால் அவருக்கு குடிப்பதற்கு ஒரு நல்ல ஆகாரம் கூட இருக்காது. அவர் குடிப்பதற்கு ஆகாரம் கேட்டால் அவருக்கு என்ன கொடுப்பார்களாம்? கசப்பு கலந்த காடியை அவர் கொடுப்பார்களாம். அவருடைய எலும்புகள் எல்லாம் குறுகி போயிட்டா. இதை தான் நாம் வாசிக்கிறோம்
சங்கீதம் 22வது அதிகாரம் 17வது வசனத்துல, என்னை எலும்புகள் எல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜனங்க அவருடைய சகோதரர் எல்லாம் அவர் நிந்திக்கிறார்கள். மொத்த குடும்பமே அவருக்கு விரோதமாய் காணப்படுகிறது. குடும்பமே அவருக்கு துணை இல்லை என்று சொன்னால் மற்றவர்கள் எப்படி அவர்களுக்கு துணை இருப்பார்கள்? சற்று யோசித்து பாருங்கள். ஆனால் அந்த சூழ்நிலையின் மத்தியில தாவீது ஒரு சிறப்பான ஒரு பதிலடி அவர் கொடுக்கிறார் பாருங்கள். அதே 22வது சங்கீதம் 24வது வசனத்துல, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் என்று எழுதியிருப்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்போ ஆண்டவர் தாவீது சொல்லுகிறார், இப்படியெல்லாம் நான் நிந்திக்கப்பட்டேன், ஆனால் நான் அவர்களுக்கு ஒன்றையும் நான் செய்யவில்லை. இன்னும் கூட சொல்லப்போனால் தன்னுடைய சகோதரருக்காக விண்ணப்பம் பண்ணுவதை கூட நாம் பார்க்கிறோம். மகா சபையிலே நான் உண்மை துதிப்பேன் என்று சொல்கிறார். 26வது வசனத்துல, சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். எந்த சூழ்நிலையில அவருக்கு பசியா இருக்கிறது, அவருக்கு ஏற்ற ஆகாரம் கிடைக்கவில்லை, ஆனால் இந்த சாந்த குணம் அவரை திருப்திப்படுத்துகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த சிலுவையிலிருந்து இந்த சாந்த குணத்தின் அடையாளத்தை கருத்து வெளிப்படுத்தி இருக்கிறார். தன்னை பார்த்து நிந்தித்தவர்களுக்கு ஒரு வார்த்தை கூட அவர் பேசாதபடிக்கு, தன்னை பார்த்து நிந்தித்தவர்களுக்கு சிறப்பான ஒரு பதிலடியாக மௌனத்தை, சாந்தத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவேதான் பவுல் சொல்கிறார், அது எனக்கு மாண்பின் அடையாளமாய் கருதப்படுகிறது, அது எனக்கு மேன்மையின் அடையாளமாய் இருக்கிறது. பவுல் தனக்கு பின்னான வாழ்க்கையில பார்க்கும்போது அதிகமாய் துன்பப்படுத்தப்படுகிறார். ஆனால் பாருங்க, சிறைச்சாலையில கால்கள்ல சங்கிலி அடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலும் கூட பவுல் என்ன செய்கிறாரா? அவர் சந்தோஷமாய் பாடுகிறார். ஏன்? அவர் சிலுவையின் மேன்மை அவர் நோக்கி பார்க்கிறார். அவ்வளவு பாடுபட்டு சிலுவையில மரித்த இயேசு கிறிஸ்துவே அவர் அமைதியாய் காணப்பட்டார். இயேசு கிறிஸ்துவே அமைதியாய் காணப்பட்டு ஜனங்களுக்கு அவர் எந்த விதமான பதிலையும் சொல்லாதிருந்தாரே, இன்னைக்கு நாம் ஏன் பதில் சொல்லி மற்றவர்களிடத்துல சண்டை போட வேண்டும் என்கிறதான ஒரு எண்ணத்தை பவுல் தனக்குள்ளாக வளர்த்துக் கொள்கிறார். எனவே நம்ம வேதத்துல நாம் வாசிக்கிறோம், உபத்திரவத்துல நாம் எப்படி இருக்கணுமா? பொறுமையா இருக்கணுமா? ரோமர் 12:12 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்பிக்கையில் சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்தில் பொறுமையா இருங்கள், ஜபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். இப்படி நாம் உறுதியாய் தரித்திருப்போமானால் நம்மாலும் சிலுவை குறித்து மேன்மை பாராட்ட முடியும். அப்போ இன்னைக்கு நமக்கு வருகிறதான நிந்தனைகளை நாம் ஏற்றுக்கொண்டு அதற்கு பதிலடி கொடுக்காதபடிக்கு அமைதியாய் சாந்த குணமுள்ளவர்களாய் நாம் காணப்படுவோமானால் சிலுவை நமக்கு மேன்மையாக மாற்றப்படும். அந்த சிலுவையில நமக்கு கர்த்தர் சம்பாதித்ததான சொத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். பிரியமானவர்களே, அப்ப இதுவரைக்கும் ஒருவேளை இந்த நிந்தனைக்குரிய வார்த்தைகளை நாம் பேசி இருக்கலாம், அதுக்கு பதிலடி சொல்லியிருக்கலாம். இன்றிலிருந்து நாம் சொல்லாதபடிக்கு அமைதியாய் நம்மை காத்துக்கொள்ள கர்த்தர் நம்மை அழைக்கிறார். கண்களை மூடி நாம் செபிப்போமா? பரலோகத்தின் நல்ல தகப்பனை நாளை நீர் கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. நிந்திக்கப்பட்ட சிலுவையில ஆண்டவரே, நீர் பொறுமையை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் என்பதை இந்த நாளில் நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம் அப்பா. நாங்களும் இதே பொறுமையோடு கூட நாங்கள் செயல்பட ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இதே பொறுமையோடு கூட நாங்கள் காணப்பட ஆவியானவர் நீர் எங்களுக்கு ஒரு விஷய கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படி செய்கிற மேலான கிருபைக்காக, இரக்கத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதுவரைக்கும் நாங்கள் எங்கள் வாயினால பாவம் செய்திருக்கலாம், வாயினால மற்றவர்களுக்கு சண்டை போட்டிருக்கலாம். தாவீது எங்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா நீர் காட்டினீரே, அதே போல நாங்களும் அதை கீழ்ப்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உமக்கே துதிகன மகிமை எடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.